முதலாவது, மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை என்று சொன்னால் அது மனிதனுடைய இயல்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மனிதனுக்கு எப்படி கோபம் வருமோ, மனிதனுக்கு எப்படி ஆத்திரம் வருமோ, மனிதன் எப்படி அவனுக்கு பசி எடுக்குமோ, அதே போலதான் அந்த மனிதனுடைய குணத்தில் ஒன்று மன்னிக்கக்கூடிய தன்மை. ஆனால் அது சிலருக்கு விசாலமாக இருக்கும், சிலருக்கு குறுகிய ஒரு கட்டத்தில் மட்டும்தான் மன்னிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். உதாரணத்திற்கு, வேறு பிள்ளைகள் யாராவது, வேறு நபர்கள் வீட்டிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய யாராவது தவறு செய்தால் நம்மளுடைய நடவடிக்கை வேறையாக மாறிவிடுகிறது. நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளை நமக்கு ஏதாவது தவறு செய்தால் அப்போ நம்மளுடைய நடவடிக்கை வேறு மாறி இருக்கிறது. அப்போ நம்மளுடைய பிள்ளைகள் சிறிய பிள்ளையாக இருந்து ஏதாவது தவறு செய்தால் அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது, அதிகமாக அவர்களை திட்ட முடியாது. அதனால் அதை சகிச்சிட்டு அதை மன்னிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் மற்ற பிள்ளைகளை, மற்ற மக்கள், அது பெரியவராக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அப்போ மற்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை நம்மிடத்தில் அதிகமாக சீக்கிரமாக வராது. அவர்களிடத்தில் அது மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை அவ்வளவு எளிதாக இருக்காது. ஏன்? அது மற்றவர்கள், நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, எனக்கு அதனால்தான் கோபம் வந்து விட்டது. அப்போ நம்மளுடைய நண்பராக இருந்து ஏதாவது தவறு செய்தால், நம்மிடத்தில் ஏதாவது பிடுங்கி விட்டால், நமக்கு ஏதாவது ஒரு துரோகம் செய்தால் சிலருக்கு மன்னிக்கக்கூடிய தன்மைகள் வரும், மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை வரும். சிலருக்கு அதை தாங்க முடியாமல் கோபமாக சில தவறுகள் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் வந்துவிடும். இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், மன்னிக்கக்கூடிய இந்த தன்மை, இந்த மன்னிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய இயல்பில் வைத்திருக்கிறான். ஆனால் அது சிலருக்கு மட்டும்தான் விசாலமாக கிடைக்கும். இப்போ குர்ஆனிலும் பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது அதிகமாக சொல்லுகின்றான். எந்த இடத்தில் நியாயமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நியாயமாக, நீதியாக, நேர்மையாக இருங்கள். ஆனால் அதே இடத்தில் சிலது மன்னிக்கக்கூடிய தன்மையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிசாஸ் சம்பந்தமாக, கிசாஸ் என்று சொன்னால் என்ன, ஒரு மனிதன் தப்பி தவறி அல்லது வேண்டுமென்று கொலை செய்து விட்டால், அல்லது வேண்டுமென்று கொலை செய்த பிறகு அவனுக்கு வரக்கூடிய அந்த தண்டனை என்ன? கிசாஸ், உயிருக்கு பதிலாக உயிர். ஆனால் தியத் என்று சொல்லக்கூடிய உயிருக்கு பதிலாக அவர்கள் கேட்கக்கூடிய தொகை இவர்கள் கொடுக்க வேண்டும். யார் கொலை செய்தானோ அவன் அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்தினர் என்ன தொகையை கேட்கிறார்களோ அந்த பணத்தை வாங்கிவிட்டு அவர்களை அந்த கொலை செய்வதற்கு பதிலாக இவ்வளவு காசு வாங்கலாம். ஓ அதாஉன் இலைஹி பிஇஹ்சான் என்ற வார்த்தை குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஆனால் அதே இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன், அல்லது சிலர் தன்னுடைய சகோதரனுடைய அந்த பாவத்தை